பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். நம் இந்தியா விடுதலை அடைந்து தனது 75ஆம் ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விடுதலை வரலாற்றின் நெடிய சுவடுகளை நாம் பெரிதும் அறிந்ததில்லை. அதனால் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையும் இணைந்து வரலாற்றின் வழியே சில பதிவுகள் எனும் தலைப்பில் இந்த உரைச்சித்திரத்தை உங்களுக்காக வழங்க இருக்கிறார்கள். இந்திய விடுதலை வரலாற்றில் சில முக்கிய மைல்கற்களை குறித்து இச்சித்திரம் ரத்தின சுருக்கமாக காட்சிப்படுத்துகிறது. இந்த உரைச்சித்திரத்தில் குரல் வளம் சேர்ப்பவர்கள் நம் அழகப்பா பல்கலைக்கழக தமிழ்துறையில் உதவி பயிற்றுனராக பணிபுரியும் முனைவர் ராணி, முனைவர் சோ அருணன் மற்றும் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவி திருமிகு ரேவதி அவர்கள். இந்த உரைச்சித்திரத்தை ஆக்கியவர் முனைவர் சோ அருணன் அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம இந்த உரைச்சித்திரத்தை கேட்டு மகிழலாம். வரலாற்றின் பிரம்மாண்டங்கள் பலவும் ஒரு புள்ளியிலேயே தோன்றியிருக்கின்றன. சூரியனிலிருந்து வெடித்து வந்த நெருப்பு பிழம்பு பூமியானதும், அது குளிர்ந்தும் எரிந்தும் மாறி மாறி பரிணாமம் அடைந்து உயிர்களை உருவாக்கியதும் சம்பவங்களினால்தான். ஊழிகள் பல உருவானதும், கண்டங்கள் நகர்ந்ததும் காலவட்டத்தின் ஒரு புள்ளி நகர்வுதான். பாரதம் என்கிற துணைக்கண்டம் உருவானதைப் பற்றி பாரதியார் பாடுகிற வேளையில், என்று பிறந்தவள் என்று உணராத தன்மையினள் எங்கள் தாய் என்று போற்றிப் பாடுவார். அத்தகைய பாரத தேவி காலம் காலமாக தன்னுடைய மக்களை கலைகளிலும் ஞானத்திலும் வீரத்திலும் தீரத்திலும் சிறப்புற்று விளங்கச் செய்து வந்தாள். ஆனால் விதிவசத்தால் கால வெள்ளத்தில் அவள் அந்நியர் கால்களில் சிக்கி அடிமைப்பட்டாள். அத்தகைய பாரத தேவி காலம் காலமாக தன்னுடைய மக்களை கலைகளிலும் ஞானத்திலும் வீரத்திலும் தீரத்திலும் சிறப்புற்று விளங்கச் செய்து வந்தாள். ஆனால் விதிவசத்தால் கால வெள்ளத்தில் அவள் அந்நியர் கரங்களில் சிக்கி அடிமைப்பட நேர்ந்தது. ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்கள் முழுவதையும், கணக்கில் அடங்காத தீவுகளையும், ஏறக்குறைய 500 நாடுகளையும், அதில் வசிக்கக்கூடிய 560 மில்லியன் மக்களையும், இங்கிலாந்து என்னும் 5 கோடிக்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சிறு தீவு நாடு அடிமை கொண்டிருந்தது. இந்தியாவில் அதன் ஆதிக்கச் சுவடுகள் எப்போது பதியத் தொடங்கின தெரியுமா? ஏன் தொடங்கின என்பதன் காரணம் புரியுமா? வாருங்கள், காலவட்டத்தை ஒரு சுற்றி வரலாம். 1600களின் தொடக்கப் பகுதி. அக்காலத்தில் கடல் வாணிகத்தில் கொடிநாட்டிக் கொண்டிருந்தவர்கள் டச்சு வியாபாரிகள். இந்தியாவில் இருந்து அவர்கள் வாங்கிக் கொண்டு போன மிளகின் விலையை 1 பவுண்டுக்கு 5 சில்லிங் விலை ஏற்றியதுதான் இந்தியா அடிமைப்பட காரணமாக இருந்தது என்றால் நம்புவீர்களா? ஆனால் இதுதான் உண்மை வரலாறு. இந்தியாவின் மிளகை தங்கள் நாட்டில் கொண்டு வந்து விலையேற்றம் செய்வதை விரும்பாத இங்கிலாந்துக்கு வியாபாரிகள் 24 பேர் 1599 செப்டம்பர் 24 ஒரு மாலை பொழுதில் லீடன்ஹால் வீதியில் ஒரு பழைய கட்டிடத்தில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடைய நோக்கம் ஓர் எளிய வர்த்தக நிறுவனம் தொடங்குதல். 125 பங்குதாரர்கள், 72,000 பவுண்டுக்கு மூலதனம். இதுதான் அந்த 24 வியாபாரிகளின் எளிய நிறுவன கனவு. இதுதான் பின்னாளில் இந்தியாவை கபலீகரம் செய்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. அடுத்த மாதத்திலேயே அரசின் அனுமதி பெற்று 8 மாதங்களுக்கு பின்னர் கனவு நனவாகத் தொடங்கியது. சரியாக 1600 ஆகஸ்ட் 24ஆம் நாள் பிரிட்டிஷார் இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைத்தனர். அன்றிலிருந்து தொடங்கி
சரியாக 347 ஆண்டுகள் அவர்களின் மூச்சு காற்று கூட இந்தியாவை அடிமைத்தனம் செய்து கொண்டிருந்தது. இதை யாருமே எதிர்க்கவில்லையா? என்னதான் நடந்தது? ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்குப் பின்னால் கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கம் தடம் மாறத் தொடங்கியது. வாணிகம் என்கிற வந்த வழியை விட்டுவிட்டு நாடு பிடித்தல் எனும் பந்தல் காலை நடத் தொடங்கினார்கள். விளைவு, அது காலூன்றிய வங்காள மண்ணிலேயே கடும் எதிர்ப்பை சந்திக்க நேர்ந்தது. கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான முதல் போர் பிளாசியில் எழுந்தது. இதை பிளாசி போர் என்றே வரலாறு குறிப்பிடுகிறது. வயல்வெளிகளில் தொடங்கியது முதல் போர். ஆனால் காலனி ஆதிக்கம் எத்தனை வலுவாக வேரூன்றப் போகிறது என்பதற்கு அந்த போரின் முடிவே சாட்சியாயிற்று. சதித்திட்டத்தின் வழியாக பெற்ற பிளாசி போரின் வெற்றி கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் மட்டுமின்றி இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், பர்மா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றின் ஏகபோக உரிமையை பெற்றுத்தந்தது. இந்தியா மெல்ல மெல்ல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தது. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு போனது பாரத தேசம். 1770 பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடின. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ, நாங்கள் சாகவோ நீங்கள் வாழவோ என்று குமுறிய விடுதலை வேட்கை மிக்க துறவிகளும் பக்கீர்களும் போராளிகளாக மாறி இந்திய செல்வங்களை மீட்க போராட்டத்தை தொடங்கினர். இது சந்நியாசிகள் பக்கீர்கள் கழகம். இதுவும் ஒரு குறுகிய காலத்தில் ஒடுக்கப்பட்டது. காலம் உருண்டோடிக் கொண்டிருந்தது. வாணிகம் என்ற பெயரில் வந்தவர்கள் ஆட்சிக் கட்டிலில் அதிகாரத்தோடு அமர்ந்தவுடன் மதங்களும் மூக்கை நுழைக்கத் தொடங்கினர். இராணுவத்தில் வழங்கப்பட்ட தோட்டா உரைகள் அதன் சாயம் பளிச்சென்று தெரிந்தது. விளைவு பெரும் கலகம் மூண்டது. சிப்பாய்களின் கோப கனலில் வெளிவந்தே 1806 வேலூர் கழகம் எனப்பட்டது. தமிழகத்தை தாயகமாக கொண்டு எழுந்த இந்த புரட்சி இந்தியா முழுவதும் பரப்பி 1857 மீரட்டில் பூகம்பமாய் வெடித்தது. இந்த புரட்சிகள் எல்லாம் வெள்ளைக்காரர்களின் வஞ்சகத்தால் சுவடுகளே இல்லாமல் அழிக்கப்பட்டன. அவர்களின் அடுத்த இலக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவுவதுதான். குறுநில மன்னர்களையும் ஜமீன்தாரர்களையும் தன் வசப்படுத்திக் கொண்ட அவர்கள் அடிபணிய மறுத்த சுதேச மன்னர்களை சூறையாடத் தொடங்கினர். மன்னர்களாக இருந்து படை திரட்டி போர் முழக்கம் செய்து விடுதலை போருக்கு வித்திட்டவர்கள் பூலித்தேவன், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், ஜான்சி ராணி ஆகியோர் போர்க்களத்திலே வீர மரணத்தை அடைந்த போராளிகள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஆங்கிலேய எதிர்ப்பில் தங்கள் தனித்தன்மையை நிறுவியிருக்கிறார்கள். பூலித்தேவன் நெஞ்சுரமிக்க முதல் போராளியாக அறியப்படுகிறார். திப்பு சுல்தான் முதல் பீரங்கி தாக்குதலை வெள்ளையருக்கு எதிராகத் தொடங்கியவர். மருது பாண்டியர்களின் ஜம்புத்தீவு பிரகடனம் மெய்சிலிர்க்கச் செய்யும் முதல் சுதந்திர பிரகடனம். இந்த வீரர்கள் வரிசையில் 2 மாதர்குல மாணிக்கங்களாக வீரமங்கை வேலு நாச்சியாரும் புரட்சி நாயகி ஜான்சி ராணியும் போற்றத்தகுந்தவர்கள். இந்த காலமும் முடிந்து போனது. அச்சு இயந்திரங்களும் ஆங்கில கல்வி முறையும் அடிமை செய்வதற்கு மட்டும்தான் பயன்படும் என்று ஆங்கிலேயர்கள் கருதினார்கள். ஆனால் இந்தியர்கள் அதனையே அறிவாயுதமாக ஏந்தத் தொடங்கினர். இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் ஒரு புரட்சியாளன் தோன்றத் தொடங்கினான். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று வங்கத்து சிங்கம் திலகர் முழக்கமிட்டு இந்தியர்களையெல்லாம் ஒருங்கு சேர்த்தார். சூரத் காங்கிரஸ் மாநாட்டை இந்திய சுதந்திர வரலாறு அத்தனை எளிதில் கடந்துவிட முடியாது. விடுதலை போராட்டத்தின் 2 பெரும் பிரிவுகளான தீவிரவாதமும் மிதவாதமும் இந்த மாநாட்டில்தான் பிளவுபட்டன. விடுதலையை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்த புரட்சியாளர்கள் தாங்கள் மிதவாதிகளா தீவிரவாதிகளா என்று குழம்பி நின்றனர். விடுதலை 2 கட்சிக்கும் பொதுவாயிற்று. இந்த தடத்தில்தான் புதுமையை புகுத்தியவர் மகாகவி பாரதியார். இந்திய இலக்கிய செல்வங்கள் யாவற்றையும் இணைக்கும் ஓர் இணைப்பு பாலமாக விளங்கிய பாரதியார் சுதந்திர இந்தியாவிற்கு காவிய முகம் தந்தார். பேரரசர்களாலும்
பிணைக்க முடியாத பாரத தேசத்தை தன் கவிதைகளால் கட்டி போட்டார். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசமென்று தோள் கொட்டுவோம் என்று கூட்டி மானுடச் சாதியை ஒன்றெனச் செய்தார். பாரதியின் பாடல்களை வெடிகுண்டுகள் என்று கருதி அஞ்சியது ஆங்கிலேய அரசு. அவரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய முயன்றது. ஆனால் புதுவைக்குச் சென்று சேர்ந்தார் பாரதியார். அடிமை இந்தியா அல்லற்பட்ட வேளையில் சுதந்திரமான இந்தியாவை, இந்தியா என்கிற பத்திரிகையை வெற்றிகரமாக நடத்தினார் பாரதியார். இந்தியாவின் வீச்சில் சுருண்டது இங்கிலாந்து. மகாகவி பாரதியார் தீர்க்க தரிசனமாக இந்திய சுதந்திரத்தை முன்பே பாடி வைத்தார். சுதந்திர இந்தியா அடைய வேண்டிய இலக்குகளையும் அவர் பாடி வைத்தார். பாரதி அமரகவியாக இன்னும் பாரத தேவி புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார். பாரதி ஒரு தனி மனிதர் அல்லர், அவர் ஓர் இயக்கம் என்பதாக பாரதியோடு தொடர்புடைய மற்ற இரு போராளிகளையும் சுதந்திர வரலாற்றில் நாம் அறிய வேண்டும். வாணிகம் என்று சொல்லி வஞ்சகம் புரிந்த ஆங்கிலேயரை நாம் வாணிக திறமையாலே வெல்ல வேண்டும் என்று வீறு கொண்டு இயங்கியவர் வ.உ. சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழர் என்னும் புகழ்பெயருக்கு சொந்தக்காரர். வெள்ளையர்களே வியக்கும் ஆங்கில புலமையையும் ஆங்கில சட்டத்தையே அதிர வைக்கும் வாதத் திறமையையும் உடைய வக்கீல் தொழில்தான் எனினும் பழுத்த தமிழ் பான்மையாளர். நாட்டுப்பற்றில் தன்னையே தந்துவிடும் தகைமையாளர். வாணிக புரட்சியில் சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வாணிக புரட்சியில் சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் சொந்த கப்பல் செலுத்தியவர். இதற்காக பங்கு வர்த்தகத்தையும் தொடங்கினார். எஸ் காலியா, எஸ் லாவா என்னும் 2 கப்பல்கள் பவனி வந்தன. மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாரதியார் பாடியது வ.உ.சியின் சுதேசி கப்பல்களைத்தான். கால வெள்ளமும் ஆங்கில சூழ்ச்சியும் இந்த முயற்சிகளையும் இற்றுப்போகச் செய்தன. அஞ்சா நெஞ்சராகிய வ.உ.சியை வெஞ்சிறையில் அடைத்து செக்கிழுக்கச் செய்து கல்லுடைக்க வைத்து கொடுமை செய்ததெல்லாம் விடுதலை வரலாற்றின் கண்ணீர் பக்கங்கள். லண்டனில் பயின்று பரோடா சமஸ்தானத்தில் பணிபுரிந்த அரவிந்த கோஷ் ஆன்ம விடுதலை அடைய வேண்டி புதுச்சேரி வந்து சேர்ந்தார். பின்புலத்தில் பாரதி, வ.உ.சி, வ.வே.சு முதலியோர் முன்னின்றனர். இவர்களின் கூடலில் புதுச்சேரி விடுதலை வேள்வி கூடமாயிற்று. இந்தியா விடுதலை வேள்விக்கு ஆன்மத் தவமும் யோக பயிற்சியும் செய்வதாக உள்ளொடுக்கினார் ஸ்ரீ அரவிந்தர். புதுவையில் அவருக்கு தவக்குடில் அமைந்தது. அவருடைய ஆன்ம விடுதலை போராட்டத்துக்கு அவருக்கு கிடைத்த நற்பரிசு அவருடைய பிறந்த நாளன்று கிடைத்த சுதந்திரம்தான். இந்திய விடுதலை போராட்டத்தின் மற்றொரு மாணிக்கம் வங்கத்து சிங்கம் சுபாஷ் சந்திரபோஸ். 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது போர்க்கைதிகளாக வெளிநாடுகளில் இருந்த இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர். 1941 சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி சேவையையும் உருவாக்கி விடுதலை தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார். நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகணமன என்பதை தேசிய கீதமாக அறிவித்தார். 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் சுதந்திர அரசு பிரகடனத்தை வெளியிட்டார். டிசம்பர் 29ஆம் தேதி அரசின் தலைவராக தேசிய கொடியை ஏற்றினார். அச்சம் என்றால் என்னவென்று அறியாத மகாவீரர். இந்திய விடுதலை போராட்டத்தை போர்க்களமாக்கியவர். இராணுவ பலத்தால் வெள்ளையரை விரட்டியடிக்க வேண்டும் என்னும் வீரக் கனவு கண்டவர். உலகத் தலைவர்களையெல்லாம் கண்டுரையாடி தன்னுடைய இராணுவத்துக்கு பலம் சேர்த்தவர். இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்கியவர். இந்தியர்களை போர் வீரர்களாக்கி பயிற்சி அளித்தவர். இவருடைய அதிவேக முயற்சிகளைப் போலவே இவருடைய கனவுகளும் கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்திய விடுதலைக்காக எண்ணற்றவர்கள் முயற்சித்தார்கள். தனிமனிதராக, குழுக்களாக, இயக்கங்களாக என பலரும் பல்வேறு காலங்களில் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஒட்டுமொத்தமாக
உலகமே சேர்ந்து அந்த பெருமையை ஒருவருக்கு தந்துவிட்டது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்னும் அந்த பொக்கைவாய் கிழவர்தான் அரை நிர்வாண பக்கிரி என்றும் பிச்சைக்காரர்களின் ராஜா என்றும் ஆங்கிலேயரால் வர்ணிக்கப்பட்ட அந்த ஒற்றை நாடி மனிதர்தான் இந்திய சுதந்திரப் போராட்டத்தை இந்தியர்கள் எல்லோரையும் இணைத்து சரியான பாதையில் செலுத்தி இனிய சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார். அரிச்சந்திரனை பார்க்காதவர்கள் காந்தியை சான்று காட்டுவார்கள். வள்ளுவர் காட்டிய பொய்யாமையின்படி தன் வாழ்வை மெய்மை தவமாக்கியவர். இவருடைய உண்ணாவிரதம் கூட உன்னத போராட்டமானது. உப்பு காய்ச்சுவதையும் உலகறிய செய்த தந்திரமாக்கினார். காந்தி செய்யும் போராட்டங்களை பிரிட்டிஷ் இராணுவம் எதிர்க்க முடியவில்லையா என்று பாராளுமன்றத்தில் கேள்வி வந்தபோது, காந்தி கத்தியை ஆயுதமாக எடுத்திருந்தால் நாங்கள் துப்பாக்கியை எடுத்திருப்போம், அவர் துப்பாக்கியை எடுத்திருந்தால் நாங்கள் பீரங்கியை முன்னிறுத்தி இருப்போம், ஆனால் அவர் சத்தியம் என்னும் ஆயுதத்தையல்லவா எடுத்திருக்கிறார், சத்தியத்திற்கு மேலான ஆயுதம் இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது என்று பிரதமர் பதில் சொன்னது சத்தியமான வரலாறு. தேசத்தின் தந்தையாக முன்னின்று வழிநடத்தி இந்திய விடுதலையை பெற்றுத்தந்து மகாத்மா என்று உலக மக்களால் போற்றப்பட்டார் காந்தி. இதையே பாரதியார் வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசந்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்கவே என்று பஞ்சகத்தில் போற்றி பாடியிருக்கிறார். எத்தனையோ துன்பக் கடல்களையும் துயர ஆறுகளையும் வேதனை பாலைவனங்களையும் கடந்துதான் சுதந்திரச் சோலையை நாம் கண்டிருக்கிறோம். இன்று அதற்கு வயது 75. இன்னும் அடைய வேண்டிய இலக்குகளும் எட்ட வேண்டிய நோக்கங்களும் இன்னும் நிறைய உண்டு. பயணிக்க வேண்டிய பாதைகளும் கடக்க வேண்டிய தூரங்களும் தான். எடுத்து வைக்க ஓர் அடி நிலமும் போதிய வெளிச்சமும் இருந்தால் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்னும் அண்ணலின் வழியே தொடர்ந்து பயணிக்கிறோம். அமிர்த சுதந்திரம் அனைவருக்கும் ஆகட்டும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதம் அணித்திருநாடு. வந்தே மாதரம். இந்த உரைச்சித்திரத்தை நம்ம வானொலி நேயர்களுக்காக பகிர்ந்த நம்ம அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் துறைக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரி kamradio@alagappauniversity.ac.in. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் பின்னூட்டங்களை அனுப்புங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி.